ரஷ்யாவோட முக்கியமான ஏர்பேசஸை உக்ரைன் சமீபத்தில் அவங்களோட ட்ரோன் யூனிட்ஸை வச்சு FPV ட்ரோன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ளேயே எப்படி புகுந்து அடிச்சாங்கன்ற செய்திகளை கடந்த ஒரு 2 நாட்களாக பார்த்துருப்போம். இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரீட்டின் படி பாம்பர்ஸ் ஃப்ளீட்டில் 30% வரைக்கும் ரஷ்யாவோட நியூக்ளியர் கேப்பபிள் பாம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட நியூக்ளியர் கேப்பபிள் பாம்பர்ஸாக இருக்கட்டும், இதை இன்ஸ்பெக்ஷனுக்காக அவங்க காமிக்கிறப்பலாம், அவங்க கேட்குறப்பலாம் நம்ம காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்ஸில் இதோட டேட்டா ஸ்பீட் ஆகிற மாதிரி, இல்லை அதோட புகைப்படங்கள் பதிகிற மாதிரி ஓப்பன் பார்க்கிங்கில் தான் அதை வச்சிருக்கணும். ஆனால் நிறைய நண்பர்கள் அதை அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை இது ரஷ்யாவோட ஒரு வீக்னஸ் தான், இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி சில கருத்துக்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரே ஒரு Tu-160 ஒயிட் ஸ்வான் பாம்பர், ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் கூட இந்த இடத்துல டார்கெட் பண்ணப்படலை. இதை நிறைய பேர் எப்படி இப்போ நியூஸை போட்டுட்டு இருக்காங்கன்னா, இதை உக்ரைன் வேணும்னே விட்டுட்டாங்க, அதை அடிக்கணுன்றது அவங்களோட எண்ணம் கிடையாது, அதே மாதிரி இதை உக்ரைன் டெஸ்ட்ராய் பண்ணணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. உக்ரைன் அந்த பாம்பரை அடிக்காம விட்டதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன் இருக்கு. ரஷ்யாவுக்கும் இந்த Tu-160 பாம்பருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சுன்னா பதிலுக்கு ரஷ்யா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட நியூக்ளியர் டாக்டரேட்ல இடம் இருக்கு. ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங். இந்த அட்டாக் பத்தின அந்த டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, இல்லை உண்மையிலே இப்போ அதில் எத்தனை பாம்பர்ஸ் டெஸ்ட்ராய் இருக்கின்ற தகவல் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டினா என்ன, இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றத அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக உங்ககிட்ட சொன்னதான் இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் ரஷ்யா உங்களோட பாம்பர்ஸை ஓப்பன் ஏரியாவில் பார்க் பண்ணி வச்சிருந்தாங்கன்ற அந்த ஒரு தகவல் உங்களுக்கு புரியும். நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்றது ஸ்டார்ட் 1 சொல்லக்கூடிய 2 நியூக்ளியர் ட்ரீட்டியோட ஒரு தொடர்ச்சியான ஒரு அக்ரிமெண்ட் தான். இந்த ஸ்டார்ட் 1 ட்ரீட்டின்றது 1990களுக்கு அப்புறமா சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை குறைக்கிறதுக்காகவும், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். இதில் இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்ன்றது ஸ்டார்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், ஸ்டார்ட் 1ன்றது அதுக்கப்புறம் வந்தது, ஸ்டார்ட் 2 ஸ்டார்ட் 3ன்னு சொல்லிட்டு 2 அக்ரிமெண்ட் இது வரைக்கும் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த நியூ ஸ்டார்ட்ன்ற அக்ரிமெண்ட் 2010 முடிவு பண்ணப்பட்டு சைன் பண்ணப்பட்டது. அப்போதைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தவர் பராக் ஒபாமா அவர்கள், இந்த இடத்துல ரஷ்யாவோட பிரசிடென்டா இருந்தது டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்கள். ஸோ இந்த 2 பேரோட தலைமையில் 2026 வரைக்கும் மாதிரி சைன் பண்ணதான் இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்டோட ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தி நமக்கு தெரியும். இந்த வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிசைல் கேரியர், அப்படி இல்லைன்னா அதை கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு மிசைல்ன்றது தேவை. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆக்டிவ் வார்ஹெட்ஸ்ன்றது 1500ல இருந்து 1600க்குள்ள வைக்கணும். இதுதான் இந்த ட்ரீட்டியோட ஒரு முக்கியமான குறிக்கோள். இப்போ ரஷ்யா கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஒரு 5500, ரஷ்யா கிட்ட ஒரு 6 மேக்ஸிமம். ஒட்டுமொத்த ஆர்சனல்ல, நியூக்ளியர் ஆர்சனல்ல இந்த 2 நாடுகள் கிட்டையும் சேர்த்து ஒரு 11000 வார்ஹெட்ஸ் வரைக்கும்ன்றது உங்க எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனா இதுல 2 தரப்பும் அவங்க தரப்புல வெறும் 1550, அதாவது ஒரு 10% கூட குறையலாம். இந்த எண்ணிக்கையில மெயின்டைன் பண்ணுன்றது தான் இந்த ட்ரீட்டியோட ஒரு முக்கியமான சட்டம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா அந்த கேரியர்ஸ் மிசைல்ஸை வச்சு தான் இதை லான்ச் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி பண்ணக்கூடிய ICBM ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல், ஏன்னா சப்மரைன் லான்ச்டுன்னு சொல்லிட்டு தனி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 700ல இருந்து 750 மிசைல்ஸ் மட்டும் தான் ஆக்டிவா இந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸை டெப்ளாய் பண்றதுக்கு இருக்கணும். அந்த மிசைல் ஏற்கனவே நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கலாம், அப்படி இல்லையா அந்த மிசைலை ஷார்ட் டைம் பீரியட்ல இந்த நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு எடுத்துட்டு போய் லான்ச் பண்ற மாதிரி 700ல இருந்து 750 லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இவங்க ஆக்டிவா வச்சிருக்கணும். இதுல இருக்கக்கூட ஒரு லிமிடேஷன் என்னன்னா, இதுல 10% வரைக்கும் கூடவோ இல்ல குறைச்சோ 2 நாடுகளும் வச்சிருக்கலாம். இந்த 10% வேரியேஷன்றதை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த 2 நாடுகளுமே ஒத்துக்கிட்ட காரணம், இவங்க இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்றது, இந்த 1550 வார்ஹெட்ஸை வைக்கலாம்னு சொன்னது அதுல ஒரு 10% வேரியேஷன் வச்சது. அதே மாதிரி இந்த மிசைல்ஸோட எண்ணிக்கையில ஒரு 10% வேரியேஷன் வச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாடுகளோட அந்த வெப்பன்ஸ் டெலிவரி பிளாட்ஃபார்ம் தான். இப்போ ரஷ்யாவோட பாம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவோட பாம்பர்ஸா இருக்கட்டும், இதனால எத்தனை மிசைல்ஸை கொண்டு போக முடியும்ன்றது 2 நாடுகளுக்குமே தெரியாது. ஏன்னா எந்தெந்த மிசைல்ஸை எடுத்துட்டு போறாங்க, இப்போ அமெரிக்காவோட கிராவிட்டி பாம்ஸ்லாம் எடுத்துட்டு போனா அமெரிக்காவோட B2 ஸ்பிரிட் பாம்பரா இருக்கட்டும், இல்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய B52 பாம்பர்ஸா இருக்கட்டும், இதுல ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மிசைல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போலான்னு வைங்க. அதுவே அந்த மிசைலோட வடிவம்ன்றது மாறுறப்போ
அதை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மிசைலோட டைப் மாறுறப்போ அந்த 10ன்றது 12 மாறலாம், இல்ல அந்த 10ன்றது 5 மாறலாம். ஸோ இந்த வேரியேஷன்ஸை கால்குலேட் பண்ணி தான் இந்த 10%ன்ற அந்த ஒரு வேரியேஷன் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸும் சப்மரைன் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸும் 800ல இருந்து 850 வரைக்கும் இந்த இடத்துல ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி ஆக்டிவா வச்சுக்கலாம். இதுதான் இந்த நியூக்ளியர் ஸ்டார்ட் அக்ரிமெண்டோட ஒரு முக்கியமான சட்டம்ன்றது. அதே மாதிரி இந்த நியூக்ளியர் கேப்பபிள் கேரியர்ஸ் இருக்குல்ல, நியூக்ளியர் ஆர்ம்டு சப்மரைன்ஸ், நியூக்ளியர் ஆர்ம்டு ஹெவி ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ், இதுல 30%ல இருந்து 35% வரைக்கும் இவங்க ஓப்பனா அவங்களோட கண்ணில் காமிக்கணும். அதாவது எந்நேரமும் ரஷ்யாவுக்கு மேலேயும் அமெரிக்காவுக்கு மேலேயும் இந்த 2 நாடுகளோட செயற்கைக்கோள்ன்றது பறந்துட்டு இருக்கும். அப்படி பறந்துட்டு இருக்க அந்த செயற்கைக்கோள்கள் மூலமா இந்த விமானங்கள்ன்றது கண்காணிக்கப்படணும். இது ஒரு முக்கியமான ரூல். இதுதான் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா மாறிடுச்சு. சிட்டிங் டக்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் டார்கெட்டா மாறுன்னு. ரஷ்யா அந்த அக்ரிமெண்ட்ல பண்ண ஒரு விஷயம் இல்ல, இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்ல இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டில ஏகப்பட்ட ரூல்ஸ் ஆனது இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 5 சொல்றேன், இதை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த எந்தெந்த ஏர்பேசஸ்ல எந்தெந்த விமானங்கள், இந்த ட்ரீட்டிக்கு கீழே வரக்கூடிய விமானங்கள் என்னென்ன இருக்கு எங்கெங்க இருக்குன்றத இந்த 2 நாடுகளும் ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி 25 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஏர் க்ரூ மெம்பர்ஸை பத்தின டீடைல்ஸ், அந்த பாம்பர்ஸ்ல எந்தெந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க எந்தெந்த பேஸ்ல இருக்காங்கன்ற டீடைல்ஸை 25 நாளைக்கு ஒரு தடவை இந்த 2 நாடுகளும் ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி 45 நாளைக்கு ஒரு தடவை ஒரே பேஸ்ல வந்து ஒரே வகையான விமானங்கள் இல்ல ஒரே விமானம் அந்த ஒரு பேஸ்ல மட்டுமே இருக்காது. 45 நாளைக்கு ஒரு தடவை நீங்க இந்த விமானங்களை எங்கேயாச்சும் மாத்திருக்கீங்கன்னா மாத்தின அந்த தேதியில இருந்து இந்த 45 நாள் டைம் பீரியடுக்குள்ள அதுக்கான டேட்டாஸையும் இவங்க ஷேர் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தபடியா 60 நாளுக்குள்ள இப்ப நீங்க வந்து ஒரு பாம்பர்ல எந்நேரமும் வந்து அது ஆர்ம்ஸ் இல்லாம இருக்காது. சில நேரங்களில் வந்து நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் அதில் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல கன்வென்ஷனல் மிசைல்ஸை லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி நீங்க ஏதாச்சும் மாற்றங்களை பண்ண போறீங்க இல்ல ஆல்ரெடி பண்ணிருக்கீங்கன்னா 60 நாட்களுக்குள்ள இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணணும். அதாவது 60 நாளுக்குள்ள ஒரு தடவை உங்களை இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த 60 நாளுக்குள்ள இதை நாங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கோன்றத அமெரிக்காவுக்கு ரஷ்யாவும் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு டேட்டாவா கொடுக்கணும். 80 நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபார்மா ஒரு விசிட்டை வித் அண்ட் வித்வுட் ப்ரியார் இன்ஃபர்மேஷன் இந்த 2 நாடுகளுமே பண்றதுக்கு அனுமதி இருக்கு. நான் இப்ப சொல்லியிருக்கிறது வெறும் 5 பாயிண்ட் மட்டும்தான். இந்த மாதிரி மொத்தமா 16 ரூல்ஸ்ன்றது இந்த நியூக்ளியர் ட்ரீட்டிக்கு கீழே, இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிக்கு கீழே இந்த 2 நாடுகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டு சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க, இந்த உக்ரைனோட மீடியாஸா இருக்கட்டும் இல்ல நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸா இருக்கட்டும், ரஷ்யாவோட ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ்ல இருக்கிறது, இந்த பெலா ஏர்பேஸ்ல இப்ப அதுல கூட Tu-160 பாம்பர்ஸ் உக்ரைன் அடிக்காம விட்டதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரஷ்யா ஓப்பனா பார்க் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த டயர்ஸ் எல்லாம் மேல போட்டு வச்சிருக்காங்க, நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றப்போ ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் ஆனது ரஷ்யா மேல வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த இடத்துல உக்ரைனுக்காக இல்ல உக்ரைனோட அந்த ட்ரோன் அட்டாக்கு பயந்துட்டு ரஷ்யா அந்த பாம்பர்ஸை எடுத்து பின்னாடி வைக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்க டீல் அந்த மாதிரி. அதனாலதான் ஓப்பன்லயே பார்க் பண்ணாலும் இந்த பாம்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேல டயர்ஸை வைக்கிறது, மேல வந்து இந்த தெர்மல் ஃபோமை போட்டு அதை இன்சுலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ரஷ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை உக்ரைன் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை அவங்களால பண்ண முடிஞ்சது. இந்த நியூ ஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அளவுக்கு இருக்கு. அதுதான் ரஷ்யா அவங்களோட பாம்பர்ஸை இந்த இடத்துல ஓப்பன்லி பார்க் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த Tu-160 பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க. உக்ரைனோட நிறைய ஊடகங்கள் வார் பிளாகர்ஸ் எல்லாமே இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது உக்ரைன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறப்போ. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரக்டட் ஏர்கிராஃப்ட்ஸ், எத்தனை ஏர்கிராஃப்ட்ஸ் அழிக்கப்பட்ட கேள்விக்கு அமெரிக்காவோட நிறைய சேட்டலைட் கம்பெனிஸ் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொன்னா எகுரான் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் கம்பெனி இருக்கு. இந்த பெலாயா ஏர்பேஸ்லும் அதுக்கப்புறமா இந்த சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸோட அந்த சேட்டலைட் இமேஜஸை இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. டோட்டலா 8 பாம்பர்ஸை கம்ப்ளீட்டா ரஷ்யா இழந்திருக்காங்க. அதுல 5 Tu-95 பாம்பர்ஸும் 3 Tu-22 பாம்பர்ஸும் அடக்கன்றது. ஸோ 8 பாம்பர்ஸ் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. 3ல இருந்து 4 பாம்பர்ஸ் வரைக்கும் பார்ஷியல் டேமேஜ் ஏற்பட்டிருக்கலான்றது இன்னைக்கு அவங்க சேட்டலைட் இமேஜஸோட வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 41 பாம்பர்ஸ் இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கலான்றது உக்ரைனோட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இல்ல ப்ரொபகண்டா தான். ஆனா அந்த அளவுக்கு பாம்பர்ஸ் அந்த இடத்துல இழக்கப்படல. இது அமெரிக்காவோட ஊடகங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி 40 பாம்பர்ஸ் வரைக்கும் இழக்கப்பட்டிருந்தா உண்மையிலே ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பிளாக் டே தான். ஆக்சுவலா இப்பயுமே பிளாக் டே தான். 8 பாம்பர்ஸ் இழந்திருக்காங்க, 10 பாம்பர்ஸ் இழந்திருக்காங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை கிடையாது. உள்ள பூந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கிறது ரஷ்யாவோட செக்யூரிட்டி சர்வீஸ்ல பெரிய பெரிய லூப் ஹோல்ஸ் இருக்கிறது இந்த இடத்துல தெளிவாக காமிக்குது. இதுல மெயினா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த Tu-160 பாம்பர்ஸ் தான். இதே பெலாய் ஏர்பேஸ்ல இந்த முர்மான்ஸ்க் பகுதியில் இருந்த ஏர்பேஸ்ல
7 Tu-160 பாம்பர்ஸ், ஒயிட் ஸ்வான்னு சொல்லுவாங்க, நாட்டோட கோட் நேம் பிளாக் ஜாக்னு சொல்லுவாங்க, அந்த பாம்பர்ஸும் இருந்துச்சு. ஆனால் இதை உக்ரைன் அடிக்கலன்ற செய்தி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய உக்ரைனோட மீடியாஸாக இருக்கட்டும், கியூ இண்டிபெண்டன்ட், உக்ரைனோட வார் பிளாகர்ஸ், வார் மானிட்டர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது வந்து நாங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம், எங்களால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சா எங்களால் அதையும் பண்ண முடியும், அதை நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக அதை நாங்கள் பண்ண விரும்பல, எங்களுக்கு எதிராக இந்த விமானங்கள் மட்டும்தான் டார்கெட் பண்ணுச்சு, எங்களுக்கு எதிராக இந்த பாம்பர்ஸ் மட்டும்தான் ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துச்சுன்னு வாய் கூசாம ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல Tu-160 பாம்பர்ஸ் அடிக்கிறதுன்றது ரஷ்யாவோட நியூக்ளியர் ஆர்சனல்ல ஒரு பெரிய குச்சி எடுத்து குத்துற மாதிரி தான். அந்த அளவுக்கு அதோட இம்ப்ளிகேஷன்றது இருக்கும். ரஷ்யாவோட அப்டேட்டட் நியூக்ளியர் டாக்டரின் படி அவங்களோட ஃபோர்ஸஸ்க்கு எதிராக, குறிப்பாக சொல்லணும்னா இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் கேரியர்ஸ்க்கு எதிராக ஒரு மாஸ் அட்டாக் இல்லை ஒரு கன்வென்ஷனல் அட்டாக்ன்றது பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரின் ஆக்டிவேட் பண்ணப்படும். இந்த நியூக்ளியர் டாக்டரினுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் கேரியர்ஸ்ன்றது புலோவா கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன்ஸ், இந்த Tu-160 பாம்பர்ஸ், இன்னும் சில நியூக்ளியர் ஆர்ம்டு டெஸ்ட்ராயர்ஸ்ன்றது இந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே இருக்கு. இன்கேஸ் இப்போ உக்ரைன் வந்து இந்த காரணத்துக்கு இல்லாமல் Tu-160 பாம்பர்ஸ் ஏதாச்சும் அடிச்சு அது அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆயிருச்சுன்னா இந்நேரத்துக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், கிடைச்ச வரைக்கும் எனக்கு லாபம் தான்ற மாதிரி உக்ரைனோட மீடியாஸ் இப்படி ஒரு கிளைமே வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ICBMs இருக்குல்ல, நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிக்கு கீழே இந்த ICBMோட லான்ச்சர்ஸ்ன்றதும் ஆக்டிவ்லி இருக்கக்கூடிய லான்ச்சர்ஸ்ன்றது எந்தெந்த பேசஸில் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குன்ற வரைக்கும் அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இவங்களுக்குள்ள டேட்டாஸ்ன்றதை ஷேர் பண்ணணும். அதனால தான் நிறைய லான்ச்சர்ஸை, இந்த சர்மட் போன்ற வெப்பன்ஸை மொபைல் லான்ச்சர்ஸில் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பேக் ஸ்டோரியில் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் இருக்குது. அதே தான் இந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டியில் அமெரிக்கா இதை சரியாக பயன்படுத்தினாங்களா, ரஷ்யா இதை சரியாக பயன்படுத்தினாங்கன்றதுலாம் அடுத்த கேள்வி. ஆனால் இந்த இடத்துல ப்ராப்பராக இந்த கேமை ப்ளே பண்ணுது ஜெலன்ஸ்கி மட்டும்தான். இந்த 2 நாடுகளுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஒப்பந்தத்தை வச்சு ஜெலன்ஸ்கி நல்லாவே அவரோட கேமை ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டில் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியும். மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுது உங்களா இருக்கே.